அனைவருக்கும் டெம்பிள் டிலைட்ஸின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கால பைரவ அஷ்டமி பற்றியும் அதன் வழிபாட்டு முறைகளை பற்றியும் விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே தேய்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள். அதற்கு காரணம், இந்த நாளில்தான் பிரம்மனின் அகந்தையை அழிக்க சிவபெருமான் தன் சக்திகளில் ஒன்றான கால பைரவரை தோற்றுவித்தார். அகந்தையை அழித்து உலகில் நன்மையை நிலைநாட்டும் சக்தியாக கால பைரவர் இன்றும் அருள்பாலிக்கிறார். பைரவர் வழிபாடு என்பது நமது பயங்கள் அனைத்தையும் போக்கும் வழிபாடு. பகைவர்கள் பற்றிய பயம், வாழ்க்கை பற்றிய பயம், நோய் பற்றிய பயம், வறுமை பற்றிய பயம் என எந்தவித பயம் என்றாலும் நாம் வணங்க வேண்டிய தெய்வம் கால பைரவரே ஆவார். ஒவ்வொரு சிவாலயத்திலும் காவலராக வீற்றிருக்கும் கால பைரவரே சிவனடியார்களின் காவலரும் ஆவார். காலத்தின் கடவுளான கால பைரவர் நமது தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர். காசி நகரின் காவல் தெய்வமான இவர் நவ கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்துபவர். சனீஸ்வரரின் குரு பைரவர் என்பதால் பைரவரை வணங்கினால் சனி பகவான் மகிழ்ந்து நமக்கு அதிக துன்பங்களை தரமாட்டார். எனவே நாம் சனிக்கிழமைகளில் பைரவரை வணங்கினால் சனி பகவானால் உண்டாகும் இன்னல்கள் எல்லாம் உடனே நீங்கும். பொதுவாகவே தேய்பிறை அஷ்டமி நாள்களில் பைரவரை வணங்கி வழிபடுவது மிகவும் சிறப்பானது. கால பைரவர் அவதரித்த இந்த கால பைரவாஷ்டமி நாளில் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் பெறுவோம் என்பது நிதர்சனமான உண்மை. அனைத்து சிவாலயங்களிலும் கால பைரவாஷ்டமி நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். குறிப்பாக காசி பைரவர் ஆலயம், எழுப்பைக்குடி சொர்ண ஆகர்ஷண பைரவர் ஆலயம், சீர்காழி சட்டிநாதர் ஆலயம், வாஞ்சியத்தில் யோக பைரவர் சன்னதி, புதுவை இடையார்பாளையம் சொர்ண ஆகர்ஷண பைரவர் ஆலயம் ஆகிய இடங்களில் பைரவருக்கான ஸ்ரீருத்ர ஹோமமும் ஸ்ரீ பைரவர் ஹோமமும் விமர்சையாக நடைபெறும். காவல் தெய்வமான பைரவரை கால பைரவாஷ்டமி நாளில் வணங்கும் முறையை பற்றி இப்போது காணலாம். பைரவர் அவதரித்த கால பைரவாஷ்டமி நாளில் அவரை வணங்குவது, சிறப்பு பூஜைகள் யாகங்களில் கலந்து கொள்வது என்பது சகலவித செல்வங்களையும் அள்ளித்தரும். சொர்ண கமலரேகை அமைந்திருக்கும் சொர்ண ஆகர்ஷண பைரவ மூர்த்தியை வணங்குவது மேலும் சிறப்பானது. ராகு கேதுவை முப்புரி நூலாக அணிந்திருக்கும் பைரவ மூர்த்தி மழு, பாசம், சூளம், தண்டம் ஏந்தி காண்பவரை மெய்சிலிர்க்க செய்யும் வடிவம் கொண்டவர். நம்பினோருக்கு அனைத்து விதங்களிலும் சாந்த வடிவமானவர். பைரவரின் உடம்பில் நவக்கிரகங்களும் அனைத்து ராசிகளும் அடங்கியுள்ளன. மேஷ ராசிக்காரர்கள் இவரது தலையினை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீரும். அதுபோல ரிஷபம் கழுத்து, மிதுனம் தோல், புஜம், கடகம் மார்பு, சிம்மம் வயிறு, கன்னி பிறப்புறுப்பு, துலாம் தொடை, விருச்சிகம் முட்டி, தனுசு மகரம் முட்டியின் கீழ்ப்பகுதி, கும்பம் கணுக்கால், மீனம் பாதம் ஆகிய பகுதிகளை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீரும். பைரவமூர்த்தி அபிஷேக பிரியரான சிவபெருமானின் அம்சம் என்பதால் பைரவருக்கு சந்தன அபிஷேகம் மிகவும் உகந்தது. அதனுடன் வாசனை திரவியங்களான புனுகு, அரகஜா, ஜவ்வாது, கஸ்தூரி, கோரோசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் ஆகியவையும் அபிஷேகத்திற்கு நாம் பயன்படுத்தலாம். மேலும் பைரவருக்கு நைவேத்தியமாக பீட்ரூட்டை வெட்டி வேக வைத்து அந்த தண்ணீரில் கலந்த சாதமும், தேனில் ஊற வைத்த உளுந்து வடை மற்றும் வடையை மாலையாக சாற்றுதல் மற்றும் வெண்பூசணிக்காயை வெட்டி பைரவருக்கு படைத்தல், எலுமிச்சை சாதம் படைத்தல் போன்றவைகள் பைரவருக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்கள். சுண்டல், வடை, பாயசம், சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்ய வேண்டும். பால், இளநீர், தேன் இவற்றால் யந்திரத்தை அபிஷேகம் செய்து பீடத்தில் சந்தனம் குங்குமம் வைத்து சிகப்பு அரளி மலர்களால் அர்ச்சனை செய்து கிழக்கு முகமாக அமர்ந்து தினம் 1008 முறை மந்திரம் கூறி பூஜிக்க வேண்டும். இவ்வாறு செய்யும் பூஜையானது ஆயுஷ்ய யாகத்திற்கு நிகரான பலன்களை கொடுக்கும். அவ்வாறு பூஜை செய்ய இயலாதவர்கள் மேலே கூறிய ஏதேனும் ஒரு பொருளை நிவேத்தியமாக படித்து சிவப்பு அரளி மாலர்களால் பைரவருக்கு பூஜை செய்யலாம். நல்லெண்ணெய் தீபம், நெய் தீபம் ஆகியவற்றை ஏற்றி வழிபாடு செய்யலாம். 21 அஷ்டமி நாள்களில் பைரவரை வணங்கிய எவரும் வாழ்வில் துன்பத்தை அடைவதே இல்லை என்பது ஐதீகம். எனவே நமது கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க அனைவரும் பைரவாஷ்டமி நாளில் அவரது அருளை பெறலாம். கால பைரவாஷ்டமி நாள் தவிர 6 சனிக்கிழமைகளில் 6 எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் நிறைவேறும். தடைப்பட்ட திருமணம் கைகூடும், குடும்ப ஒற்றுமை நிலைக்கும்.
அதுபோல ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் பைரவரை வணங்க வேண்டும். அதனால் உடனே நன்மை உண்டாகும். பில்லி சூனியம், ஏவல் ஆகியவை அகலும். நமது குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருந்த அனைத்து நல்ல காரியங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கத் தொடங்கும். பைரவரை தொடர்ந்து வழிபட கைமேல் பலன்கள் கிடைக்கும். அவரின் அருள் இருந்தால் அஷ்ட சித்தியும் கைகூடும். அத்தகைய நல்லாளில் நாமும் நமது பயங்கள் அனைத்தும் விலகவும், கஷ்டங்கள் தீரவும், வளமான வாழ்க்கைக்காகவும் பைரவ வழிபாடு புரிந்து அவரது அருளை பெறலாம். நன்றி, வணக்கம்.